குறை சொல்கிறது பிரயோஜனமே இல்லை. நான் சொல்லுவேன், குறை சொல்கிறத பற்றிலாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எதை செஞ்சாலும் குறை சொல்கிறதுக்கு ஒரு நாள் வரும். எதை செஞ்சாலும் குறை சொல்கிறதுக்கு ஒரு நாள் வரும். ஒரு பிச்சைக்காரன் டெய்லி ஒரு தெருவில் பிச்சை எடுக்க போவான் சார். பிச்சைக்காரனா பின்ன பிச்சை எடுக்க தான் போவான், அப்படி பிக்னிக்காக போவான், பிச்சை எடுக்க போகிறான். இந்த போனவன் பாருங்க, அந்த தெருவில் ஒரு வீட்டம்மா, வீட்டம்மா எப்போ போனாலும் அவனுக்கு பிச்சை போடுவான். எப்போ போனாலும் போடுவாங்க. உட்காந்துட்டாங்க நம்ம அம்மா முதல்ல. அவங்கள மாதிரி ரொம்ப நல்ல இலகிய மனசு. அவங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடெல்லாம் கூட பரவாயில்லன்னு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுப்பா அப்படின்றவாங்க. அவ்வளவு இலகிய மனசு. எப்போ போனாலும் பிச்சை போடுவான். ரெண்டாவது வீட்டம்மா எப்போ போனாலும் வீட்டில் யாரும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா அதுவே கணக்கில் எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். பிச்சையே போடாது. உங்களே இல்லாமல் ரெண்டாவதாக இருக்கிற குலத்தில். அதுதான் நான் உதாரணமே சொல்லலை. ஒரு நாள் என்னாச்சு பாருங்க, வீட்டம்மா அன்னைக்குன்னு பார்த்து பிச்சை போடல் இல்லைப்பா அப்படின்னு அனுப்பிச்சிருச்சு. அன்னைக்குன்னு பார்த்து ரெண்டாவது வீட்டம்மா பிச்சை போட்டுருச்சு. இதை வாங்கின்னு வந்த பிச்சைக்காரர் என்ன தெரியுமா சொன்னா, எப்பயும் போடுற மூதேவி இன்னைக்கு போடல, எப்பயுமே போடாத மகாராசி இன்னைக்கு போட்டுருச்சுன்னா. எப்படிங்க, காலங்காலமாக போட்டிருந்தவங்க அன்னைக்கு மூதேவி ஆயிட்டாங்க.